ரீசென்ட்டா என்னோட ஃபேவரைட் கேரக்டர் லிஸ்ட்ல ஆட் ஆன ஒரு கேரக்டர். நோபரா ஒரு பேடாஸான ஒரு கேரக்டர். ஜேஜேகேல யூஜி, மெகுமி அவங்க 2 பேருக்கு எந்த அளவுக்கு ஒரு வேல்யூ இருக்கோ, அதே அளவுக்கான வேல்யூ நோபராவுக்குமே இருந்திருக்கும். நோபரா பியூட்டி அண்ட் ஸ்ட்ரென்த் 2யுமே பேலன்ஸ் பண்ணியிருப்பா. இந்த வீடியோல நோபராவோட கேரக்டரோட அனலைஸ் பிளஸ் அவரோட பேக் ஸ்டோரி அண்ட் எவ்வளோ ஸ்ட்ரென்த்தா இருக்கா அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி பிளஸ் பாட்காஸ்ட் ஐடி இருக்கு. அப்படியே கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. நோபரோட பேக் ஸ்டோரி ரொம்ப பெயின்ஃபுல்லானதெல்லாம் கிடையாது. ரொம்ப ரொம்ப சிம்பிளானது தான். அவள் ஊரில் இருக்க யாரையுமே அவளுக்கு பிடிக்காது. அவளுக்கு பிடிச்சது 2 பேர். ஒன்று ஃபியூமி, அவள் வந்து அவளோட கிளாஸ்மேட்டு. இன்னொன்று சௌரி, அவங்க யாருன்னா டோக்கியோலேருந்து வந்தவங்க. அவளை இவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட் ஊரில் இருக்கவங்களுக்கு அவளை பிடிச்சிருக்காது. அதனால் ஊரை விட்டு தனியாக ஒதுக்கி வச்சுருந்துருப்பாங்க. ஒரு பாயிண்டில் அவங்க அந்த ஊரை விட்டே போயிடுவாங்க. அன்றைக்கி பயங்கரமாக அழுதுருப்பா. அவளோட கோல்னு எடுத்துக்கிட்டோம்னா டோக்கியோவுக்கு போகணும். ஊரில் இருக்கிறதுக்கு அவளுக்கு பிடிக்காது. டோக்கியோ போகிறதுக்கு ஈஸியான வே சார்சரர் ஆகிறது. இவ்வளோ தான் அவளோட சிம்பிளான ஒரு கோல். ஃபஸ்ட்டு அவள் ஏன் டோக்கியோ போக நினைக்கிறா? இது இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக அவளோட கேரக்டர் அனலைஸ் பண்ணோன்னா நமக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். நோபரா எப்படியாப்பட்ட ஒரு கேரக்டர்னா, அவளோட வியூ மட்டும்தான் அவள் நம்புவாள். மற்றவங்களோட வியூவையோ தாட்டையோ அவளுக்குள்ளே திணிக்க அவள் எப்போவுமே அக்செப்ட் பண்ண மாட்டாள். அவள் இருக்க ஒரு வில்லேஜ் வந்து ரொம்ப சின்னது தானே. வில்லேஜாக இருக்கலாம், ஒரு சிட்டியாக இருக்கலாம். ரொம்ப கம்மியான பீப்புள் இருக்க ஒரு இடத்துல நீங்களா இருக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். உங்களுக்கான ரோல் அங்கே இருக்கும். அதான் நீங்கள் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கேருந்து நீங்கள் ஒரு பெரிய சிட்டிக்கு போகிறீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த ஒரு பிரச்சனை கிடையாது. நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படி இருக்கலாம். நீங்கள் நினைக்கிறத பண்ண முடியும். இன்னும் கொஞ்சம் கரெக்டாக நம்ம ரிலேட் பண்ணிக்கணும்னா, இப்போ நிறைய பேர் சென்னைக்கு வர்றாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அதனால தான் அவள் ஊரில் இல்லாமல் டோக்கியோ வரேன்னு நினைக்கிறா. நோபரா ரொம்ப கான்ஃபிடென்ட்டான ஒரு பொண்ணு. ஃபஸ்ட்டு டோக்கியோ வந்தோடனேயுமே மாடலாக என்னைய பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறதா இருக்கட்டும். மெகுமி, யூஜி அவங்க 2 பேரையும் பார்த்தோன்னேயுமே கலாய்ச்சி விட்ருவா. அவளுக்கு என்ன தோணுதோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசிருவா. அது யார் இருக்காங்க, என்ன பிளேஸ் அப்படிங்கிறதெல்லாம் அவளுக்கு தேவையே கிடையாது. அதே மாதிரி ஃபஸ்ட்டு மிஷன் அப்போ போகிறப்போ யூஜி கிட்ட நான் வந்து ஒரு சைடு போகிறேன், நீ ஒரு சைடு போயிட்டு நம்ம தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள். அது ரொம்ப டேஞ்சரான ஒரு மிஷன். பட் அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டா. அவள் எடுக்கிற முடிவில் 100% கான்ஃபிடென்ட்டாக இருப்பாள். மெகுமி, யூஜி, நோபரா அவங்களோட எய்ம் மக்களை கேர்ஸ்கிட்டேருந்து காப்பாற்றுறதா இருந்தாலும் அடுத்த ஒரு ஸ்டெப் கீழே இறங்கி பார்த்தோம்னா அவங்களுக்குள்ள நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். இப்போ யூஜி என்ன நினைப்பான்னா, எல்லாரையும் சேவ் பண்ணணும்னு நினைப்பான். அவங்க நல்லவங்களா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கெட்டவங்களா இருந்தாலும் அவங்களையும் சேவ் பண்ணணும்னு நினைப்பான். அவங்கள புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுவான். மெகுமி எந்த மாதிரியான ஒரு கேரக்டர்னா, அவன் ஒரு மாரல் வச்சுட்டு அந்த மாரலுக்குள்ளே யார் யார் இருக்காங்களோ அவங்கள சேவ் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் மெகுமி. நோபரா இந்த 2 லிஸ்ட்லேயுமே வரமாட்டா. அவள் யாரை சேவ் பண்ண அவள் நினைக்கிறாளோ அவங்கள தான் அவள் சேவ் பண்ணுவாள். அவளுக்கு சிம்பத்தியெல்லாம் கிடையாது. இதுதான் அவளோட கேரக்டரை இன்னும் டிஃப்ரெண்ட்டாக காட்டுது. அப்போ ஃபர்ஸ்ட் டைமாக பேட்டில் பண்ணுறப்போ ஒரு சின்ன பையனுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுற லெவலுக்கு போயிருப்பாளேன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். இதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து நீங்கள் நோபராவை பற்றி புரிஞ்சுக்க முடியும். நோபராவுக்கு பிடிச்ச பர்சன் மாகி, பிடிக்காத பர்சன் மோமோ அண்ட் மாய். மோமோ, நோபரா அவங்க 2 பேரோட பேட்டில் அப்போ மோமோ ஒரு விஷயம் சொல்லுவாள். அவள் சொல்கிறது பொய் கிடையாது, ரியலாக நடக்கிற ஒரு விஷயந்தான். அவள் என்ன சொல்லுவான்னா, சார்சரரை எல்லாரும் ஈக்குவலாக பார்க்க மாட்டாங்க. பையன் ஸ்ட்ராங்காக இருக்கான்னா அவங்கள ஒரு மாதிரியும், பொண்ணு ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும், க்யூட்டாகவும் இருக்கணும். இதெல்லாம் பொய் கிடையாது. மோமோவுக்கு அப்படி ரியலாக நடந்துகிட்டு இருக்கும். பட் நோபரா அதை எப்படி பார்க்குறான்னா, நோபராவுக்கு அவளோட வியூ தேவையே கிடையாது. இவளோட வியூ மட்டும்தான் உலகத்தை பார்ப்பா. இவளுக்கு இருக்க கான்ஃபிடென்ட்டில் தான் எல்லாரையும் இவள் ஃபேஸ் பண்ணுவாள். மோமோ அப்படி சொல்கிறப்போ இவளோட பதில் என்னவா இருக்குன்னா செட்டப்னு தான் சொல்லுவாள். ஏன்னா அவளோட தாட்டை இவளுக்குள்ளே திணிக்க நினைக்கிறாள்ல, அப்படி இருக்கிறது சுத்தமாக அவளுக்கு பிடிக்காது. அவங்க சுச்சுவேஷனில் இருப்பாங்க. அந்த சுச்சுவேஷன் ரொம்ப பேடாக கூட இருக்கலாம். அதை ஒரு காரணமாக இவள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த மாதிரி பர்சனை இவள் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாள். மாயுமே ஜெனின் கிளானை சேர்ந்தவங்க. அவளுக்குமே சார்சரர் ஆகிறதுல ஒரு விருப்பம் கிடையாது. மாக்கி வெளில போனதுக்கு அப்புறமா ஃபோர்ஸ் பண்ணி தான் அவளையுமே உள்ளே சேர்த்துருப்பாங்க. ஸோ அவளும் இதெல்லாம் ஒரு குறையாக சொல்லிகிட்டு இருப்பாள். குறை சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா நோபராவோட வேலையில் சுத்தமாக இடம் கிடையாது. நோபராவுக்கு மாகியே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவளுமே ஜெனின் கிளானை சேர்ந்தவ தான். அவளுக்கு இருக்க பிரச்சனையை எதையுமே ஒரு குறையாக சொல்லாமல் அதை ஓவர் கம் பண்ணி அவள் பண்ண வேண்டியதை பண்ணிக்கிட்டு இருக்காள். அப்படி பண்ணிகிட்டு இருந்தால் நோபராவுக்கு ரொம்ப பிடிக்கும். அவளோட கேரக்டரை இன்னும் தெளிவாக காட்டுற மாதிரி ஒரு ஆர்க் வந்திருக்கும். அந்த ஆர்க்கில் அவள் எந்தளவுக்கு அவள் பேட் ஆஸ்ன்னு சொல்லிட்டு கூட நம்ம பார்க்கலாம். பிளட் பிரதர்ஸோட ஒரு பேட்டில் நடக்கும். அந்த பேட்டிலில் யசு இருப்பான் இல்லையா, அவனோட நடக்கிற ஒரு பேட்டில் தான். இவங்க மேலே 10 மினிட்ஸில் நீ இறந்துருவ, யூஜி வந்து ஒரு 15 மினிட்ஸில் இறந்துருவான்னு சொல்லியிருந்தாலும் அந்த இடத்துல அவள் கான்ஃபிடென்ட்டாக என்ன பண்ணுவான்னா அவளோட டெக்னிக்கை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிப்பாள். அந்த கேர்ஸ் டெக்னிக்ங்கிறது ஈஸி கிடையாது. அந்த பெயினை இவளும் ஃபேஸ் பண்ணணும். அதே பெயின் தான் அவனுக்கும் வரும். பெயினை இவளால் அடாப்ட் பண்ண முடிஞ்சு ஓவர் கம் பண்ண முடியுதுல்ல,
அங்கே தான் அவளோட கான்ஃபிடென்ட்டையும் அவன் அட்டாக் பண்ண வரப்போ இவளுக்கு வந்து சிம்பத்தி அதெல்லாம் கிடையாது. பேட்டில்னு இறங்கிட்டோம்னா தரமாக செய்கை செஞ்சிடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் தான். இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னா நோபரா யார் மாதிரியான ஒரு கேரக்டர்னா நம்ம கோஜோ மாதிரியான கேரக்டர். கோஜோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார், ஆனால் அவரோட செல்ஃபில் தான் அவர் ஸ்ட்ராங்காக இருப்பார். நோபரா எல்லாரையும் காப்பாற்ற மாட்டா. அவள் யாரை காப்பாற்ற நினைக்கிறாளோ அவங்கள மட்டும்தான் காப்பாற்றுவா. ஃபர்ஸ்ட் அந்த சின்ன பையனை காப்பாற்ற நினச்சது அவளுக்கு தோணுனதை காப்பாற்றுவா. மெகுமி யூச்சிக்கெல்லாம் அவங்க ஒரு மாரல் வச்சுட்டு இவங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மெகுமி இருக்கட்டும், எல்லாருமே காப்பாற்றணும்னு சொல்லிட்டு யூஜி இருக்கட்டும், அவங்களுக்கு காமனாகவே ஒரு வெயிட்டாக இருக்குது. அந்த சுமையெல்லாம் தேவையில்லாமல் சுமக்க வேண்டியதில்லை. மோமோவோட பேட்டில் அப்போ நோபரா ஸ்ட்ரென்த்தாகவும் இருப்பேன் பியூட்டியாகவும் இருப்பேன்னு சொல்லிட்டு தான் அவள் அட்டாக்கே பண்ணியிருப்பாள். ஸோ நோபரா வந்து ஒரு யூனிக்கான ஒரு கேரக்டர். எனக்கு ரொம்ப ரீசெண்ட் டேஸில் வந்து நோபராவை பிடிச்சிருந்தது. நோபராவோட கேர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அவரோட கேர்ஸ் எனர்ஜி ரொம்ப அதிகமாக இருக்கும். நிறைய டைம் பேட்டில் பண்ணியிருப்பா. எந்த ஒரு பேட்டில் எப்போவுமே அவரோட கேர்ஸ் வந்து டோட்டலாக கம்மியாக இருந்திருக்காது. அவள் அதிகமான கேர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருந்திருப்பா. நெயில் யூஸ் பண்ணுறப்போலாம் அவ்வளோ கேர்ஸ் வந்து யூஸ் பண்ணி ஆகணும். அவளோட டெக்னிக் வந்து ஒரு 3 விதத்தில் வந்து நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு டால் டெக்னிக். அந்த டால் டெக்னிக்ங்கிறது எப்படின்னா, அவளுக்கு ஒரு முடியோ ஒரு பர்சனோட பிளட்டோ ஒரு பர்சனோட ஒரு பார்ட் ஒரு கை கால் எது ஒன்று கிடைச்சாலுமே அதை ஒரு அட்டாக் பண்ணி அவங்கள கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு கனெக்டராக அந்த ஒரு பொம்மையை வந்து யூஸ் பண்ணுவாள். அதில் நிறைய வேரியேஷன் பண்ண முடியும். அதில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வேரியேஷன் தான் ரெசனன்ஸ். இந்த ரெசனன்ஸ் டெக்னிக் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறாங்கன்னா அவங்க ஹார்ட்லேருந்து அப்படியே ஒரு பிளாக் கலராக வெளியில் வரும். ஜுஜுட்சு கைசன் பேட்டில் வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு கொடுத்தது. மஹித்தோட பேட்டில் அப்போது அவனோட ஹார்ட்லேருந்து அந்த பிளாக் கலரில் வரும் பார்த்துருக்கீங்களா? அப்போது அந்த பேட்டில் வீடியோட மியூசிக் நீங்கள் தனியாக கேட்டிங்கன்னா ஒரு ஸ்பீடாலாம் இருக்காது. ஒரு பாட்டில் ஒரு ஹீரோயின் பறப்பாங்கல்ல, ஒரு லவ் பீட்டில் ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவரில் வந்து அந்த மியூசிக் போட்டிருப்பாங்க. எனக்கு அது வேறு லெவலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இந்த ஹேர்பின் டெக்னிக்ங்கிறது நைல் யூஸ் பண்ணி தான் பண்ணுவாள். அது ஒரு பிளேஸில் வந்ததுக்கப்புறமா இவளோட கண்ட்ரோலில் அது பஸ்டர் ஆகும். அது 1 2ன்னு கிடையாது, நிறையா யூஸ் பண்ண முடியும். ஒரு மேசிவான பிளேஸையே அவளால் அஃபெக்ட் பண்ண முடியும். மஹித்தோவை அட்டாக் பண்ணுறது ஈஸி கிடையாது. சோலை அட்டாக் பண்ணுறவங்களால தான் மஹித்தோவை அட்டாக் பண்ண முடியும். ஸோ இவளால் மஹித்தோவுமே அட்டாக் பண்ண முடிஞ்சிருக்கும். பிளாக் பிளாஸுமே யூஸ் பண்ணியிருந்திருப்பாள். பிளாக் பிளாஸ் ஜேஜேகேல நிறைய பேரெல்லாம் யூஸ் பண்ண முடியாத ஒரு டெக்னிக். ரொம்ப ரொம்ப கம்மியான பேர் மட்டும்தான் பிளாக் பிளாஸ் வந்து யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அதில் ஒரு பர்சன் வந்து நோபரா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பொண்ணு. அவளோட உலகத்தில் வீக்கான பர்சனுக்கு இடம் கிடையாது. அவங்களோட பாஸ்ட் என்னவா இருந்தாலும் அதை ஒரு காரணமாக சொல்லி அந்த தாட்டை இவளுக்குள்ளே திணிக்க நினச்சாங்கன்னா அது இவளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அவங்க எல்லாருக்கிட்டேயுமே இவ ரூடாக இருப்பாள். சொல்கிற வார்த்தை செட்டப் அப்படின்ட்டு தான் வரும். இது கரெக்டாக தப்பான்னு கேட்டிங்கன்னா எல்லா இடத்துலையுமே இது கரெக்டாக இருக்காது. மோமோவோட பேட்டில் அப்போது இந்த ஒரு பர்சனாலிட்டி இருந்தனால தான் அவள்கிட்ட வின் பண்ணியிருந்திருப்பா. ஏன்னா மோமோ 3rd இயர் ஸ்டூடெண்ட், நோபரா 1st இயர் ஸ்டூடெண்ட். பட் இதே ஒரு பர்சனாலிட்டியில் எல்லாரையுமே வின் பண்ண முடியாது. அதனால தான் மாயிக்கிட்ட தோற்றுருப்பா. இதே ஒரு காரணத்தினால தான் என்ன தான் நனாமி சொன்னாலும் அவள் கேட்காம திரும்ப பேட்டில் பண்ண போயிருப்பா. அதனால தான் மஹித்தோட பேட்டில் அப்போ அவள் இறந்துருப்பா. ரொம்ப யூனிக்கான ஒரு கேரக்டர் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபீமேல் லிஸ்ட் எடுத்தோம்னா அதில் நோபராவுக்குமே ஒரு இடம் இருக்கும். நோபரானா அவளுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுவாள். அதில் 100% கான்ஃபிடெண்ட்டாக இருப்பாள். அது ரைட் ராங்கிறதுலாம் செகண்டு. கான்ஃபிடெண்ட்டாக நான் என்ன நினச்சேனோ அதை பண்ணணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் தான் நோபரா.